உங்களுக்காக அஞ்சாரப்பேட்டையில இன்னைக்கு சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர்ல சூப்பரான ஒரு சமையல், தட்டுப்புட்டு சமையல். தட்டுப்புட்டுன்னு நாங்க செய்ய போற அந்த சமையல் என்ன அப்படின்றத செய்ய போறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கமா. வணக்கம். உங்க பேரு? உஷாராணி குணசேகரன். எங்களுக்காக என்ன செஞ்சு காட்ட போறீங்க? பெசரட்டு. பெசரட்டு? ஆந்திரா பெசரட்டா? ஆமாங்க. அடடே, நம்ம கியான் விக்ரம்க்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். தெரியுமா? எங்க படிச்சீங்க? புக்ல தான். சரி, ஓகே, ஆரம்பமா ஆரம்பிக்கலாம். ஆந்திரா பெசரட்டு செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவை? பாசிப்பயிறு, பச்சரிசி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு, இஞ்சி, எண்ணெய். சரி, ஆரம்பிக்கலாமா? சரிங்க. ஆந்திரா பெசரட்டு ஆந்திரா டேஸ்ட்ல கொடுப்பீங்களா? ட்ரை பண்றேன். ட்ரை பண்றீங்களா? என்னங்க? கண்டிப்பா கொடுப்பேன். ஏன்னா நான் கத்துக்கிட்டதே என் மாமியார் சித்தூர், அவங்க கிட்ட தான் கத்துருக்கிறேன். அதனால கண்டிப்பா அந்த டேஸ்ட்ல கொடுப்பேன். சூப்பருங்க. இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் நம்ம பெசரட்டுக்கு? இப்ப பாசிப்பயிறு, பச்சரிசி, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு சேர்த்து அரைக்க போறோம். இந்த பாசிப்பயிறு எவ்வளவு நேரம் ஊற வச்சிருந்தீங்க? 4 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஓகே. அரிசியும் அதே அளவுல? இல்லைங்க சார், பச்சரிசி. பாசிப்பயிறு 1/4 கிலோன்னா பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவுக்கு போதும். இல்ல, நான் கேக்குறது ஊற வச்ச டைம். 4 மணி நேரம் பாசிப்பயிரோடய சேர்த்து ஊற வச்சிருவோம். ஓகே, ஜார் ஓபன் பண்ணிக்கோங்க. போடவா? ஃபுல்லாவே போடலாம்ல? போடலாங்க. ஒரு கைப்படி பச்சரிசி. ஓகே. அடுத்து பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு. பச்சை மிளகாய் எத்தனை? 2 போதுங்க. போதுமா? போதுங்க. அப்புறம் இஞ்சியா? ஆமாங்க. இஞ்சி இவ்வளவு போதுமா? போதுங்க. உப்பு. அரைக்கலாங்களா? அரைச்சுக்கோங்க. தண்ணி ஊத்த தேவையில்லையா? ஊத்தணுங்க சார். ஃபர்ஸ்ட் ஒரு முறை ரன் பண்ணிடுங்க. அரைச்சாச்சா? அரைச்சாச்சுங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க சார். கொஞ்சம் தண்ணி. ரொம்ப தண்ணியா இருக்கணுமா? இல்லைங்க சார், ரொம்ப தண்ணி இல்ல, மீடியமா இருந்தா போதும். இப்ப இது கரெக்டா இருக்கும் நமக்கு. இந்த பதம் போதும். ஓகே. இப்போ என்ன பண்ண போறீங்க? தோசை ஊத்த வேண்டியது. அவ்வளவுதாங்க. அப்படியா? ஓகே, அடுப்பு பத்த வச்சுக்கோங்க. சொல்லலாமா? வெங்காயத்தை என்ன பண்ண போறீங்க? இப்ப வெறுமனை ஊத்துனா பிளைனுங்க சார். இப்ப ஊத்தாப்ப மாதிரி போட்டு ஆனியன் போட்டா அது உள்ளி பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. உள்ளி பெசரட்டு. ஆமா, வெங்காயம் உள்ளி பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. மேல கொத்தமல்லியும் ஆனியனும் தூவிடுவோம். நெக்ஸ்ட் மிரப்பக்காய் பெசரட்டுன்னு அது கொஞ்சமா ஆனியன் போட்டு பச்சை மிளகாய் நிறைய போடுவாங்க. அது பயங்கர காரமா இருக்கும். ஆமா, காரமா பெசரட்டே பண்ணிடலாமா? சரி, ஓகே. இந்தாங்க, இதுல வெங்காயத்தையும் கொத்தமல்லி போட போறீங்க. தோசை ஊத்தி அதுக்கு மேல போடுவோம். ஆமா. நான் ஊத்துறமா நீங்க ஊத்துறீங்களா? நான் ஊத்துறேன். நீங்களே ஊத்துறீங்களா? என் மேல நம்பிக்கை இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல. சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் கல்லு காயட்டுங்க. சரி, இந்தாங்க எண்ணெய். பேசுறேங்க சார். வச்சிட்டேன். சரி, ஊத்திக்க மாட்டீங்களா? ஊத்திடுறேங்க சார். இப்ப கல்லு காஞ்சிருச்சு, நம்ம தோசை ஊத்தலாம். அடடே. இப்ப வெங்காயம் மேல தூவிட்டு. ஓகே, சூப்பரா ரவுண்டா ஊத்திட்டீங்களா? இனிப்பும் பண்ணி தருவீங்களா இதுலயே? இனிப்பு பெசரட்லாம் கிடையாதா? இனிப்பு செஞ்சது இல்லைங்க சார். சரி, ஓகே. இல்ல இருக்கான்னு கேக்குறேன் ஆந்திரால. அது தெரியலைங்க சார். தெரியலையா? ஓகே, விட்டுருங்க. கொத்தமல்லி. இதுக்கு சைடு டிஷ் என்ன தருவீங்க? ஆனியன் சட்னிங்க சார். ஓகே. அது ஆனியன் சட்னினா நம்ம மாமூலா செய்யற மாதிரி இல்ல. பொட்டுக்கல்ல, புளி, உப்பு, மிளகாய் வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறமே ஆனியன் நிறைய சேர்த்து அரைக்கணும்.
அதுதான் இந்த இது நல்லா இருக்கு. அதாவது இந்த தோசைக்கு இந்த தோசைக்கு அது சைடு டிஷ் தான் வீட்ல நீங்க பண்ணுவீங்க. ஆமா. சூப்பருங்க. சட்டுப்புட்டு சமையல்ல இப்போ இந்த பெசரட் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு தட்டுல எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா சுட சுட சூப்பரான பெசரட் ரெடி. கூடவே அவங்க வந்து இந்த வெங்காய சட்னி எப்படி இந்த ஆந்திரா ஸ்டைல செய்யறது அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சட்டுப்புட்டு சமையல்ல குயிக்கான இந்த பெசரட்டை சாப்பிட்டு பாத்துருவோமா? இப்போ இந்த தோசை வேகறதுக்காக நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கணுங்க கொஞ்ச நேரம். ஓகே, வெந்துட்டுமா? ஓகே, வேகட்டும். தட்டு போட்டு மூடி வச்சாச்சுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ரெண்டு சைடும் திருப்பணும் அவசியம் கிடையாது. ஒரே சைடுல வெந்தா போதும். அந்த வெங்காயம் நல்லாவே சூப்பரா வதங்கிடும். அதுக்கப்புறம் என்ன எடுத்து சாப்பிட வேண்டியதான். வெந்துருச்சான்னு பாத்துடலாமா? சார் வெந்துருச்சுங்க, எடுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாங்க. வெந்துருச்சு இல்லைங்களா? ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஒரு தடவை அப்படி போட்டாலே போதும். ஒரே முறை வெந்துரும். ஒரு பெசரட் சாப்பிட்டாலே போதும் போலயே. நல்லா வயிறு திம்முன்னு நல்லா இருக்குங்க. சத்து இல்லைங்களா பெசரட்ன்றது. சூப்பருங்க. ஆந்திரா பெசரட் அப்படின்னு சொல்லி இப்போ உள்ளி பெசரட் அதிலே கொண்டு வந்துட்டீங்க. சாப்பிடலாம்ல? சாப்பிடலாங்க சார். வெங்காய சட்னி இருக்கு, சைடு டிஷ் வச்சு சாப்பிடுங்க. ஓ, அது வேறயா? ஆமாங்க சார். சூப்பர். இதான் நீங்க சொன்ன வெங்காய சட்னியா? ஆமாங்க சார். செம்ம டேஸ்ட்டுங்க. பெசரட் ரொம்ப ரேரா தான் சாப்பிட்டுருக்கேன். ஆனா இது வந்து ரியல் ஆந்திரா பெசரட் டேஸ்ட். அடடா, சூப்பரா இருக்குமா? சரி, ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.